ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பாவக்காய் வத்த குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். சும்மா கசப்பு தன்மை போக தான் ஒரு சின்ன டிப்ஸ் தாங்க இது. அதுக்கு ஒரு வாணலியில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு ஒரு 5 பாவக்காய், குட்டி பாவக்காய் தாங்க, அதை நல்லா பொடியாக கட் பண்ணி நல்லா டீப் ஃப்ரை பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்துக்கிட்டாச்சுங்க. அது கொஞ்சம் அந்த கசப்பு தன்மையை நெய்யோடு சேர்த்து குறைக்கிறதுனால கொஞ்சம் சுவையை கூட்டுன்றதுனால அது மாதிரி பண்ணி எடுத்துக்கிறதாங்க. அதே வாணலியில் ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெயை ஊற்றிட்டு கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுட்டு ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டு தாளிச்சிட்டு மிளகு ஒரு 1/4 ஸ்பூன் கிட்ட தாளிச்சிட்டு வெந்தயமும் ஒரு 1/4 ஸ்பூன் தாளிச்சாச்சுங்க. தாளிச்சிட்ட பின்னாடி கருவேப்பிலையும் போட்டுட்டு ஒரு 10-15 பூண்டு பொடி பொடியாக நறுக்கி அதையும் போட்டு நல்லா டீப் ஃப்ரை வதக்கியாச்சுங்க. ஒரு 20 சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி அதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்க வேண்டியதுதாங்க. அது நல்லா வதங்கி வந்த உடனே ஒரு 2 தக்காளியை பொடியாக போட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. அது நல்லா அது இப்போ தோல் வதங்கிறதுனால மூடி வச்சு லைட்டாக கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்தாச்சுங்க. அது நல்லா குழஞ்சி சேர்ந்து வரும்போது மஞ்சள்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுட்டு அதே மிளகாத்தூள் 3 ஸ்பூன் போட்டுட்டு நல்லா அதையும் வதக்கி எடுத்துக்கிட்டாச்சுங்க. ஒரு சுழட்டிட்ட பின்னாடி வதக்கி வச்ச பாவக்காவையும் போட்டு நல்லா கலந்து எடுத்துக்கிட்டாச்சுங்க. அது நல்லா சுழண்டு வரும்போது தேவையாக இருக்கிற அளவுக்கு தண்ணி கொஞ்சம் காய் வேகிற அளவுக்கு ஊற்றிட்டு கொஞ்சம் உப்பும் போட்டுட்டு அது நல்லா கொதிக்க விடலாங்க. அது வதக்கி எடுத்ததுனால காய் சீக்கிரமாக வெந்துடும். அது வெந்துட்ட பின்னாடி புளி ஒரு எலுமிச்சை அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேங்க. அந்த தண்ணியும் ஊற்றி நல்லா கொதிக்க விட்டாச்சுங்க. அது இந்த பதத்துக்கு கொதித்து சுருண்டு வரும்போது வெந்தயமும் கருகும் அரைச்சி வச்சுருக்கேங்க. அது ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட அதில் போட்டு நல்லா கொத்தமல்லி தூவி இறக்குனோம்னா சுவையான பாவக்காய் வத்த குழம்பு ரெடிங்க. குழந்தைங்களும் பிடிச்சி சாப்பிடுவாங்க, பெரியவங்களுக்கும் நல்லது, சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது. ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.